மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 20. அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுடா என்று அதட்டினார் முருகேசன். அமைதியாக கோபி அவள் கையில் ஃபோனை கொடுத்தான். ஹலோ, உன் பேர் என்னத்தா? ரிதன்யா. நல்ல பேருமா. என் மகன் என்னம்மா அப்படி பேசுகிறான்? அவன் உன்னை விரும்பலையோ? இல்லை மாமா. நீ விரும்புறது நிஜமா இல்லை விளையாட்டுக்கு அந்த அச்சு பயலோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட போய் சொல்கிறியா? இல்லை மாமா, நான் உண்மையாக தான் அவரை விரும்புகிறேன். அப்போ ஏன் அவனுக்கு உன்னை பிடிக்கல? தெரியலையே, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, நீ சொல்லு, உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு? என்னோட 7 வயசுலேயே என் அப்பா அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸில் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் சொந்தம்னு நான் யாரையும் சேர்த்துக்கிட்டது இல்லை. தனியாகவே வளர்ந்துட்டேன். இப்போது என்கிட்ட படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, கை நிறைய சம்பளம் வருது, அப்பா அம்மாவோட சொத்து இருக்குது. ஆனால் எனக்குன்னு உரிமையாக என் கூட பழக யாரும் இல்லை. அப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில் எப்பவும் வேண்டாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பாசம் வச்சதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் திரும்பவும் என்னால் அந்த வலியை முதல்ல இருந்து அனுபவிக்க முடியாது. ஆனால் ஏன்னு தெரியல, உங்கள் பையன் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. எந்த சொந்தமும் இல்லாத அச்சுவையே இவ்வளவு பாசமாக பார்த்துக்கும்போது நான் அவரோட மனைவி ஆனால் என்னை எப்படி பார்த்துக்குவாரு அப்படின்னு யோசித்தேன். ஓ, அப்போ நீ என்ன சொல்ல வர? உன்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, உன்னை பார்த்துக்க உன்கிட்ட அடிமையாக இருக்க புருஷன்னு ஒருத்தனை தேடுறியா? என் பையன் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு உன்னை பார்த்துக்கிட்டு உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு ரிதன்யாவின் மனதில் கோபம் எட்டி பார்த்தது. ஆனாலும் அதனை அடக்கி வைத்து தன்னை சமன்படுத்தி கொள்ள சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். பின் அழுத்தமான வார்த்தைகளை கோர்த்து அவரிடம் கூறினாள். சாரி, ஒரு பொண்ணு தானாக வந்து தன்னுடைய விருப்பத்தை சொன்னால் இந்த உலகம் அந்த அர்த்தத்தை எத்தனை கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கும் அப்படின்ற உண்மையை நான் யோசிக்க மறந்துட்டேன். நீங்கள் வயசில் பெரியவர், உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைங்களை நான் எதிர்பார்க்கல. நான் இயல்பாகவே கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான், சுயமரியாதையும் கொஞ்சம் அதிகம். என்னை யாராச்சும் தப்பாக பேசினா அவங்கள உண்டு இல்லைன்னு செஞ்சிடுவேன். ஆனாலும் உங்ககிட்ட ஏன் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அது உங்கள் வயசுக்கு கொடுக்குற மரியாதை இல்லை. இப்போவும் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பையன் மனசில் நான் இருக்கேன். அவர் கண்ணில் நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் என்ன காரணமோ பிடிவாதமாக என்னை விலக்கி வைக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பிடிவாதம் தளர்ந்து என்னை ஏற்றுக்கும் போது நீங்களும் நானும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போது 2 பேருக்கும் இடையில கசப்பான நினைவுகள் இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஒரு பொண்ணோட விருப்பத்தை இங்கே எல்லாரும் அசிங்கமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவலைப்படாதீங்க, இனி உங்கள் பையனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று விட்டு ஃபோனை கோபியிடம் நீட்டினாள். அவன் குழப்பமாக அவளிடம் இருந்து வாங்கி கொண்டான். அவள் முகத்தில் தெரிந்த வாட்டம் அவன் மனதை ஏதோ செய்தது. இந்த சித்தப்பா என்ன பேசி தொலைச்சார்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு ரிதி என்றான். அவளோ அவனை கண்டு கொள்ளாமல் தன் பொருட்களை எடுத்து வைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள். அவசரமாக ஃபோனை டேபிளின் மேல் வைத்துவிட்டு அவள் பின்னாலேயே சென்றான் கோபி. ஒரு நிமிஷம் நில்லு ரிதி, என்ன ஆச்சு என்றான் பதட்டமாக. ஒரு நொடி நின்று அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவள், என்ன நடந்தாலும் உங்கள் மேலே என்னோட விருப்பம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று விட்டு வாசல் கதவை திறக்க சரியாக அங்கே வந்தான் அஸ்வின். ஹேய் ரிதி, குட் மார்னிங். எப்போ வந்த? எங்கே கிளம்பிட்ட? வா உள்ள என்று அவள் கையை பிடிக்க அதனை எடுத்து விட்டாள் ரிதன்யா. அச்சு, இனி நம்ம வேலை எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லேயே முடிச்சுக்கலாம், வீட்டில் வேண்டாம். இன்னும் 1 வீக் தானே இருக்க ப்ராஜெக்ட் முடிய, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்காக காத்திருக்காமல் விடுவிடுவென்று தெருவில் இறங்கி நடந்து சென்று விட்டாள் ரிதன்யா. சில நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி கோபியை பார்த்தான். அவனோ இறுகிய முகத்தோடு ரிதி சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். மாமா, என்ன ஆச்சு? ஏன் அவ முகம் அப்படி இருக்கு? என்ன சொன்னீங்க அவளை என்று கோபமாக கேட்டுக்கொண்டே கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்தான் அஸ்வின். டேய், நான் எதுவும் சொல்லலடா, சித்தப்பா தான் ஃபோனில் பேசினாரு, அவர் தான் ஏதோ சொல்லியிருப்பாரு போல என்றவன், கடவுளே, என்னத்தை சொல்லி தொலைச்சாருன்னு தெரியலையே என்று தலையில் கை வைத்து கொண்டான் கோபி. அஸ்வின் அவனையே உற்று பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குற? சத்தியமா நான் அவளை எதுவும் சொல்லலடா. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவ ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு இனி நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு பொண்ணு விரும்பினா அதை தப்பாக தான் பேசுவீங்கல்ல அப்படின்னு அவர்கிட்ட அவ கேட்டுக்கிட்டு இருந்தா. முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னு அவர்கிட்ட கேளு என்றான் கோபமாக. அப்போதும் எதுவும் பேசாமல் கையை கட்டி அவனை பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். டேய், நான் சொன்ன நம்ப மாட்டேன் இல்லை? வேணும்னா நீயே அவரை ஃபோன் பண்ணி கேளு.
மாமா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசுகிற அளவுக்கு மாமா அநாகரிகமான ஆள் இல்லை. நிச்சயமாக அந்த பொண்ணு யார் என்னன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அவகிட்ட பேசியிருப்பார். இல்லைன்னு சொல்கிறீங்களா என்றான் அழுத்தமாக. பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் கோபி. பதில் சொல்லுங்க மாமா. ஆமாண்டா, கேட்டாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அவளை பற்றி நல்ல விதமாக அவள் மேலே மரியாதை வர்ற மாதிரி பதில் சொல்லி இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாமா அப்படி பேசியிருக்க மாட்டார். அழுத்தமாக கோபியை பார்த்து கூறிவிட்டு தான் வாங்கி வந்த காய்கறிகள் அடங்கிய பையோடு சமையல் அறைக்குள் சென்று விட்டான் அஸ்வின். அவன் கூறியதை கேட்டு திகைத்து போனான் கோபி. அவன் கூறியதில் இருந்த உண்மை அவனை சுட்டது. தன் சித்தப்பாவிடம் என்ன கூறினாளோ என்ற பதட்டத்தில் அவளை பற்றி அவரிடம் என்ன கூறினோம் என்று கூட ஞாபகம் இல்லாமல் தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டான் கோபி. நான் என்ன சொன்னேன்? சித்தப்பா என்ன சொன்னாரு? எதுவும் தெரியலையே. ஆனால் அவள் மன வருத்தத்தோட போனாலும் என்கிட்ட இன்னும் விரும்புகிறதா எப்படி அவளால் சொல்ல முடிஞ்சது? என் மேலே ஏன் இவ்வளவு காதல்? சாரி ரிதி, உன்னை என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தள்ளி வைக்குது. அதுக்கு காரணம் உன்னை பார்க்கும்போது எனக்கு வேற ஒருத்தன் ஞாபகத்துக்கு வராங்க. அதுதான் காரணமாக இருக்குமோ? ஏதேதோ யோசித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான் கோபி. ரிதன்யா முருகேசனிடம் பேசிவிட்டு போனை கோபியிடம் நீட்ட அவன் அதனை அப்படியே டேபிளின் மேல் வைத்துவிட்டு அவள் பின்னே செல்ல அழைப்பு துண்டிக்கப்படாத கைபேசியில் அஸ்வினும் கோபியும் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் முருகேசன். அன்று முழுவதும் கோபி ஒரு நிலையில் இல்லை. அவன் மனதிற்குள் குழப்பம் சூழ்ந்து இருந்தது. ரிதன்யாவின் வாட்டமான முகமும் தன்னிடம் விருப்பத்தை சொல்லிவிட்டு சென்ற நொடியும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து அவனை சலனப்படுத்தி கொண்டே இருந்தது. 2-3 முறை அஸ்வினிடம் சென்று கேட்டு பார்த்தான். அச்சு, ரிதி ஏதாச்சும் ஃபோன் பண்ணாளா? சித்தப்பா அவளை என்ன சொன்னாரு? ஏதாச்சும் சொன்னாளா? சித்தப்பா கிட்ட பேசினியா? இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்டும் அவனிடம் எந்த பதிலும் இல்லை. இல்லை மாமா என்ற வார்த்தைகளோடு நிறுத்தி கொண்டான். அச்சு, என் மேலே கோபமா? நான் அவளை எதுவும் தப்பா பேசலடா. நீயே சொல்லு, நான் இது வரைக்கும் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேனா? சில நிமிடங்கள் அவனையே பார்த்தான். ஏன் அச்சு அப்படி பார்க்குற? வருத்தத்தோடு கேட்டான் கோபி. இப்போ என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? அதுதான் நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை இல்லை. விட்டு தள்ளுங்க, அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எப்போ? அவசரமாக கேட்டான் கோபி. நாளைக்கு. ஏன், இன்னைக்கு என்ன ஆச்சு? மாமா, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் மாமா. இனிமேல் அவள் தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா இல்லை. அதனால் உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இனி இல்லையே. போய் வேலையை பாருங்க மாமா. எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை அச்சு, பாவண்டா அவ. ஃபோன் பண்ணியாச்சும் அவகிட்ட இப்போ பேசலாம் இல்லை? எதுக்கு? நான் பேசி அவகிட்ட அசிங்கமாக திட்டு வாங்கணுமா? நாளைக்கு நான் அவளை நேரில் பார்த்து சொல்லிடுறேன். இதில் என்ன இழுக்காத, நீயாச்சு அவராச்சு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். 2 பேருக்கும் நடுவில் புறா வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. டேய், நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசுகிற? மாமா, உங்களுக்கு தான் புரியல. நீங்கள் ஏன் இப்படி அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன அவளை லவ்வா பண்ணுறீங்க? இல்லடா என்றான் மெல்லிய குரலில். அப்புறம் என்ன? போய் வேலையை பாருங்க மாமா. நாளைக்கு நான் அவளை நேரில் பார்த்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன், இப்போவே பண்ணலாம் இல்லை? பக்கத்தில் தானே இருக்காவா ஹாஸ்டல். நேரில் போய் பார்த்து பேசிட்டு வரலாம் இல்லை? இப்போ உங்கள் பிரச்சனை தான் என்ன மாமா? அப்படி அவள் ஃபீல் பண்ணுவான்னு ரொம்ப வருத்தமாக இருந்தா வேணும்னா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. அதெல்லாம் வேண்டாம் என்றவன் வேகமாக கிளம்பி ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் மாமா என்று தனக்குள் சொல்லி சிரித்து கொண்டான் அஸ்வின். அன்று இரவு முருகேசன் அஸ்வினை அழைத்தார். அழைப்பை ஏற்றவன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? மாமா தனியாகவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் மேலே பாசமாக இருக்கிற என்னையும் பிடிக்காது, அவரை காதலிக்கிற பொண்ணையும் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு அப்போ வேற என்னதான் வேணும் என்றான் கோபமாக. முருகேசன் என்ன பதில் கூறினார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.